அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, அது அவனுடைய பிரச்சனை, எனக்கென்ன என்று நாம் பல நேரங்களில் நினைத்திருப்போம். ஆனால் ஒரு சிறிய பிரச்சனை கூட காலப்போக்கில் நம்முடைய வாழ்க்கையையும் பாதிக்கக்கூடும் என்பதை உணர்த்தும் ஒரு சிந்திக்க வைக்கும் கதையை இப்போது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சிறிய எலி, ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு பாம்பு, இவைகளை சுற்றி நடந்த இந்த சம்பவம் வாழ்க்கையின் மிக பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் கதைகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு அழகான கிராமத்தில் பரமசிவம் என்ற பண்ணையார் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய பண்ணை, நிறைய நிலங்கள், மாடுகள், ஆடுகள், கோழிகள் என்று எல்லா வசதிகளும் இருந்தன. ஆனால் அவருக்கு ஒரு பெரிய தலைவலி இருந்தது. அது எலிகள். இரவு வந்துவிட்டால் போதும், வீட்டிற்குள் நுழைந்து அரிசி மூட்டைகளை கடித்துவிடும். சமையல் அறையில் இருக்கும் தேங்காய், வேர்க்கடலை, பழங்கள் என்று எதையும் விட்டு வைக்காது. இதனால் பண்ணையாரின் மனைவி மீனாட்சி மிகவும் கோபமாக இருந்தார். என்னங்க, தினமும் இந்த எலிகளால் தொல்லை, ஏதாவது செய்யுங்கள் என்று அடிக்கடி கூறுவார். பண்ணையாரும் பல வழிகளில் முயற்சி செய்தார். பூனை வளர்த்தார், விஷம் வைத்தார், புகை போட்டார். ஆனால் எலிகள் மட்டும் குறையவில்லை. அந்த எலிகளில் மிகவும் புத்திசாலியான ஒரு எலி இருந்தது. அதன் பெயர் மூஷி. மூஷி மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும். மற்ற எலிகள் விளையாடிக் கொண்டிருந்தாலும் அது எப்போதும் ஆபத்துக்களை கவனித்துக் கொண்டிருக்கும். நாம் உயிருடன் இருக்க வேண்டுமென்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தன் நண்பர்களிடம் அடிக்கடி கூறும். ஒரு நாள் பண்ணையார் நகரத்திற்கு சென்றார். அங்கே ஒரு கடையின் முன் மக்கள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. ஆர்வமாக அவர் அருகே சென்றார். ஒரு வியாபாரி புதிய வகை எலிப்பொறியை காட்டிக் கொண்டிருந்தார். அதில் எலி மாட்டிக்கொண்டால் தப்பிக்க முடியாது என்று பெருமையாக சொன்னான். அதை கேட்ட பண்ணையாரின் கண்கள் பிரகாசித்தன. இதுதான் எனக்கு தேவை என்று உடனே வாங்கிக் கொண்டு வந்தார். அன்றளவு வீட்டில் அனைவருக்கும் காட்டினார். இது எலிகளின் ஆட்டம் முடிந்தது என்றார். இந்த பேச்சை சுவரின் ஓட்டையில் மறைந்திருந்த மூஷி கேட்டது. அதன் இதயம் வேகமாக துடித்தது. ஐயோ, இனி நாம் உயிருக்கு ஆபத்து என்று பயந்தது. உடனே அது வெளியே ஓடி சென்று கோழியக்காவை தேடியது. கோழியக்கா தன் குஞ்சுகளுடன் உணவு தேடிக் கொண்டிருந்தாள். கோழியக்கா, கோழியக்கா என்று மூஷி பதறியபடி கூவியது. என்ன மூஷி, ஏன் இவ்வளவு பயமாக இருக்கிறாய் என்று கோழி கேட்டது. பண்ணையார் வீட்டில் எலி பொறி வைத்திருக்கிறார், தயவு செய்து நீ போய் அதை கவிழ்த்து விடு என்று கெஞ்சியது. கோழி சிரித்தது. மூஷி, அது உனக்காக வைக்கப்பட்ட பொறி, எனக்காக அல்ல. நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று அலட்சியமாக சொன்னது. மூஷியின் முகம் வாடி போனது. இன்று எனக்கு வந்த ஆபத்து நாளை உங்களுக்கு வரலாம் என்று சொன்னது. ஆனால் கோழி கேட்கவில்லை. அங்கிருந்த மூஷி ஆடு அண்ணனை தேடி சென்றது. ஆடு பசும்புல் மேய்ந்து கொண்டிருந்தது. ஆடு அண்ணா, ஒரு பெரிய ஆபத்து வந்துவிட்டது என்று கூறியது. என்ன ஆபத்து என்று ஆடு கேட்டது. வீட்டில் எலி பொறி வைத்திருக்கிறார்கள், நீ ஒருமுறை முட்டினால் அது உடைந்துவிடும் என்று மூஷி கேட்டது. ஆடு பெரியதாக சிரித்தது. அட முட்டாள் எலியே, எலி பொறி என்றால் எலிக்குதான் ஆபத்து, எனக்கு என்ன சம்பந்தம் என்று கூறிவிட்டு மீண்டும் புல்மேய தொடங்கியது. மூஷி மிகவும் வருத்தம் அடைந்தது. யாரும் என் பேச்சை கேட்கவில்லை என்று மனம் உடைந்தது. அன்றிரவு பண்ணை முழுவதும் அமைதியாக இருந்தது. நில ஒளி பரவி இருந்தது. திடீரென்று டப் என்ற ஒரு பெரிய சத்தம். எலிப்பொறி மூடியிருந்தது. ஆனால் அதில் மாட்டிக்கொண்டது எலி அல்ல, ஒரு குட்டி பாம்பு. சத்தம் கேட்டதும் மீனாட்சி ஓடி வந்தார். எலி மாட்டிக்கொண்டது போலிருக்கிறது என்று நினைத்து கையை நீட்டினார். அந்த நேரத்தில் பாம்பு அவரது கையில் கடித்தது. ஐயோ என்று அலறி அழுதார். வீடே பதற்றமானது. பண்ணையார் உடனே வைத்தியரை அழைத்து வந்தார். வைத்தியர் பார்த்துவிட்டு, பயப்பட வேண்டாம், விஷமில்லாத பாம்புதான், ஆனால் உடல் பலவீனமாக இருக்கும், கோழி சூப் கொடுங்கள் என்று கூறினார். அடுத்த நாள் கோழியக்காவை பிடித்துக் கொண்டு சென்றார்கள். அப்பொழுதுதான் அவளுக்கு மூஷியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. அந்த எலி சொன்னது உண்மைதானோ என்று எண்ணினாள். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. சில நாட்களில் மீனாட்சி குணமடைந்தார். அவரை பார்க்க உறவினர்கள் பலர் வந்தனர். வந்தவர்களுக்கு விருந்து வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பண்ணையார் யோசித்தார். நம்மிடம் பெரிய ஆடு இருக்கிறதே என்று கூறினார். ஆடு அண்ணனும் பிடிக்கப்பட்டது.
அதற்கு அப்போதுதான் மூஷியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. இன்று உனக்கு வந்த ஆபத்து நாளை எனக்கு வரலாம் என்று மூஷி சொன்னது காதில் ஒலித்தது. அனைத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மூஷியின் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த உலகத்தில் ஒருவரின் துன்பம் என்பது அவருக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. ஒருவரின் பிரச்சனை நாளை நம்முடைய பிரச்சனையாக மாறலாம். ஒருவரின் கண்ணீர் நாளை நம்முடைய வாசலுக்கு வரலாம். அடுத்தவர் பிரச்சனை என்று ஒதுங்காமல் அவர்களின் குரலை கேட்க வேண்டும். முடிந்த உதவியை செய்ய வேண்டும். ஏனெனில் மனித நேயம் என்பது மற்றவர்களின் துயரத்தை புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது. எனவே அடுத்தவரின் வேதனையை கேளுங்கள். முடிந்தால் உதவுங்கள். முடியாவிட்டாலும் அலட்சி செய்யாதீர்கள் என்பதை இந்த கதை நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்தவர் பிரச்சனை என்று ஒதுங்காதே. இன்று அவருக்கு வந்தது நாளை உனக்கும் வரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற கருத்துள்ள கதைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.